Taste the Daily. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அனைத்து தமிழுக்காக இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு வரும் 25ஆம் தேதி அதிமுக மாணவரணி வீரவணக்கம் செலுத்த வேண்டும் எனவும் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹிந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து 1965 ஜனவரி 25ஆம் நாள் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட போராட்டம் உலகம் கண்டிராத ஒரு மாபெரும் புரட்சியாகும் என குறிப்பிட்டுள்ளார். அந்த தியாக வேள்வியில் இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துவது நமது விழுமிய கடமையாகும் என குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், அன்னை தமிழுக்காக ஆவி துறந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அஇஅதிமுக மாணவர் அணியின் சார்பில் வரும் 25ஆம் தேதியன்று கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்டங்களிலும் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன என தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ள இடங்கள், அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் இத்துடன் வெளியிடப்படுவதாக குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர், கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகளும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட மாணவரணி செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்களுடனும் மாணவரணி நிர்வாகிகளுடனும் கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சித் தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞரணி, மகளிரணி, அண்ணா தொழிற்சங்கம் உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் இணைந்து வீரவணக்க நாள் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அதன் விவரங்களை தலைமை கழகத்திற்கும் நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 25ஆம் தேதியன்று அஇஅதிமுக மாணவர் அணியின் சார்பில் ஊர்வலமாக சென்று அன்னை தமிழுக்காக இன்னுயிர் துறந்த மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவப் படங்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.